வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். ஏஜிஎஸ் புரொடக்ஷன்ல நெக்ஸ்ட் வர படம் தான் பிளாஸ்ட். இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறான்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த படத்துல மெயின் லீடா 3 பேர் நடிக்கிறாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன். இவங்க 3 பேர் தான் மெயின் லீட்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்ப சென்சார் ஆயிருச்சு. இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. போஸ்டர் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சமந்தா ஃபேன்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு படம் இப்போ வரப்போகுது. ஜூன் 19 சமந்தா நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல சமந்தா தான் மெயின் லீட் ரோலாவே நடிச்சிருக்காங்க. இந்த படம் தெலுங்கு படம். இதோட டைட்டில் மாய் நிட்டி பங்கம்மா அப்படின்ட்டு தெலுங்கு டைட்டில் வச்சிருந்தாங்க. இதுக்கு தமிழ்ல என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னா எங்கள் தங்கம் டைட்டில் வச்சிருக்காங்க. தமிழுக்காக வேற டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துலேருந்து ஆல்ரெடி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சமந்தாவை பார்க்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு. திரும்பி அவங்கள படத்தில் பார்க்கும்போது எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. சியான் 63 ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரே பயங்கரமா இருந்துச்சு. அதில் பால்தபா பாடின பாட்டும் பயங்கரமா இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணனும் பீஜமும் பயங்கரமா போட்டிருந்தாரு. ஃபீமேல் லீடர் ரியா சிபுவராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா சர்வமாயா படத்தில் டெலுலுன்ட்டு ஒரு கேரக்டர்ல வந்து பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. அவங்க கேரக்டர் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. எல்லாருமே பேய் படம்னா பேயை பார்த்து பயப்படுறமா தான் படம் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல மட்டும் தான் பேயை பார்த்து நம்மளை லவ் பண்ண வச்சாங்க. இந்த கேரக்டர் பயங்கரமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. அர்ஜுன் தாஸ், யோகி பாபு எல்லாம் இந்த நடிக்கிற படம் தான் கான் சிட்டி. இந்த படத்தோட டீசர் நம்ம பார்த்துருந்தோம். இந்த டீசரே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி மிஷின்லாம் நம்ம வீட்டில் இருக்காதுங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அந்த மிஷினை தொட்டாலே காசா பறந்து வந்து விடும். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ டோட்டலாகவே முடிச்சிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சினிமா அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.